வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஆர், அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல டிஆரோட ஒரு மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். 6ஆம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 35455 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்ததில் பி போர்டில் டேரெக்டாக 5 பாஸ் ஆகிருக்கு, சி போர்ட்லேயுமே டேரெக்டாக 5 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 895 ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன், 965 ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். ரெண்டுலேயுமே நமக்கு சி போர்டு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு மட்டும் நமக்கு ஒரு மணி ஷோவில் மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்த்துடலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9, அதுக்கப்புறம் 8. இந்த 2 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 7, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 9889 7227 கிடச்சிருக்கு. ஸோ 27 பார்த்தீங்கன்னா இது வந்து 7ஓட பவர் 2, 2ஓட பவர் 7. ஸோ இது வந்து பவர் நம்பர் வந்து ஒரு செட் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சி மாற்றி எழுதிட்டேன். ஆக்சுவலாக ஏபிசி போர்ட் பாக்ஸ் அது, நான் ஏபிபிசிஎஸ்சின்னு மாற்றி போட்டேன். ஏபிசி பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸு 982827 நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ். ஓகேங்களா. டியரோட ஒரு மணிக்கான கெஸ்ஸிங் அவ்வளோதான். கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆறாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7102229 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் சி போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு கரெக்டாக. அதேமாதிரி ஏபிசி போர்டில் 489 கொடுத்துருந்தோம், அதுலேயுமே நமக்கு சி போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 22 அன்எக்ஸ்பெக்டடாக வந்துச்சு. ஸோ அதனால் மிஸ் ஆகிருக்கு. ஸோ சி போர்டு மட்டும் நமக்கு ஓகே இருக்குது இன்றைக்கி. 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸு 0, அதுக்கப்புறம் 6 2 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 2, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. சி போர்டில் 5, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 06602442 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 064254 கிடச்சிருக்கு. 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றுக்கு ரிசல்ட்டு 27854 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் டேரெக்டாக 8 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் 894 கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு, பி போர்டு மிஸ் ஆகிருக்கு. ஏசி ஓகே ஆச்சு. பட் இருந்தாலும் நமக்கு 3 டிஜிட்டில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு சி போர்டு, அதுக்கப்புறம் பி போர்டு, அதுக்கப்புறம் தான் ஏ போர்டு பார்ப்பாங்க. பேமெண்ட்டும் உங்களுக்கு வின்னிங்காக வரும். இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டு மட்டும் தான் நமக்கு வின் ஆகிற மாதிரி கணக்கு வரும். ஸோ நமக்கு ஏசி ஓகே ஆச்சு. பட் பி போர்டு ஓகே இருந்துச்சுன்னா நமக்கு ஃபுல் வின்னிங்கே அடிச்சிருக்கும். பட் மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 3, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. மொத்தமாக 387 3 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 50058778 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 503378 கிடச்சிருக்கு. டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 49687 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 6 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் நமக்கு 7, அதாவது சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஏசி பாஸ் ஆகிருக்கு. இதுலேயுமே நமக்கு பி போர்டு மிஸ் ஆகிருக்கு. 7ஆம் தேதிக்கான